வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கூட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 111 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 107ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆனால் டெப்ட் டு ஈக்விட்டி 4 இருக்கு. இது பியாண்ட் டாலரன்ஸ், இது கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. தென் பிஏ அண்ட் பிபிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் வந்து 0.96 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நார்மல் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 12.4%க்கான growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லியில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 10% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவனுடைய Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவனுக்கு வந்து ஒரு 100 கோடி கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் ஓட டிடிஎம் 0.1 இன்க்ரீஸ் ஆகி 0.8 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. கிட்டத்தட்ட இவன் பாருங்களேன் 4 குவார்டரா வந்து 0.7 மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ தான் 0.8க்குள்ளே வந்திருக்கிறான். ஸோ 0.8 மெயின்டைன் பண்ண போறானா இல்லை சப்சிக்வெண்ட்டாக ஃப்ராக்ஷன்ல இருந்து ஹோல் நம்பருக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள வரப்போறானான்னு பார்க்கணும். ஹோல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ள வந்தான்னாக்க கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இது இப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இவனுடைய இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.8 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ 0.1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குங்கிறத இங்க பாக்குறோம். அதனால இவனுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஸ்லோவாகுதா இல்லாட்டி இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இப்போ ஃப்ராக்ஷனை எடுத்து விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஃப்ராக்ஷன் எடுத்து விட்டு ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து 0.18% டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.08% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் 0.3 ஆகும், இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் 1.4 ஆகும், எஃப்ஐஎஸோட கரண்ட் ஹோல்டிங் 0.9 ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 22.6, ஃபேர் பிரைஸ் 38.4, கரண்ட் பிரைஸ் 107, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.8 இருக்கு. எப்போ நமக்கு 2க்கு டேர்ன் ஆயிருக்கோ அதுவே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது 1.5 to 2.5 அப்படிங்கிற ரேஞ்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இவன் 2.5 கடந்து 2.8 அப்படின்னு சொல்லி போயிருக்கிறான். ஸோ இப்போ இந்த 2.8 அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்ஷன்ல தான் இருக்கு. அவனோட இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய ட்ரெண்டை பார்த்தோம்னா கரெக்ஷனாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்ப்போம். 2.5 ஒரு சப்போர்ட் பாயிண்ட், அதை விட்டான்னா கீழே வந்து 2, அதுக்கப்புறம் 1.5 அப்படிங்கிற லெவலுக்கு சப்போர்ட் பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலே அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கான்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவங்களுக்கு அதிரிபுதிரியாக இவங்களுக்கு வந்து பயங்கர டிமாண்ட், இவங்களுக்கு நல்ல இது வந்து ரெவென்யூ அண்ட் சேல்ஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இவங்க அதை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ராடக்ட் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அப்படி ஒரு பிஸ்னஸ் சுச்சுவேஷன் டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது நம்பலாம்.
இப்போதைக்கு நமக்கு இது சந்தேகமா தான் இருக்கு. ஸோ இப்போ 2.5க்கு வரானா, இல்லாட்டி 1.5க்கு வரானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எடுக்கிறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 2.9 வருது. அது ஆவரேஜ் பண்ணும்போது 0.73ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஸோ இப்போ இங்கே எக்ஸிட் ஆக போகிறது 0.7, இதுவும் 0.7 அப்படிங்கும்போது இது நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, நமக்கு வந்து ஸ்டாக்னேட் தான் ஆகுது. ஸோ இப்போ இது அதே சமயத்தில் Q2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து Q2ஓட ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. தென் Q1 Q2ஓட க்ரோத் ரேட்டுங்கிறது 14% தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கரெக்ஷனு கொஞ்சம் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். தென் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 54லேருந்து 76, அதோட மிட் பாயிண்ட் 64. இப்போ இதை கடந்து தான் அவன் போயிருக்கிறான். அதனால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். பிபியோட ஜோனில் வந்து பிபி வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிபி டாப் பிபி வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பிபிக்கு கீழே அவன் எடுத்துகிட்டு வரானாங்கிறது இந்த குவார்ட்டர்லேயே எடுத்துகிட்டு வருவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் இதுக்கு மேலே வந்து R1 மார்க் பண்ணியிருக்கிறேன். பட் R1க்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ட்ரேடர்ஸாக எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு, மேத்தமெட்டிக்கலாக நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே பிபிங்கிறது 77லேருந்து 78, பிபியோட டாப் 107லேருந்து 108, R1 145லேருந்து 146. இது நமக்கு கொஞ்சம் யோசனைக்குரியதாக தான் இருக்குது. ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் உண்டுங்கிறது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது 111, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் சப்சிக்வெண்ட்டாக அவன் கொஞ்சம் அதையும் தாண்டி உடச்சி போகிறான்னா 121 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தாண்டி இப்போ இவே 107க்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க பிபியோட ரேஞ்சான 77 to 78க்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல டெக்னிக்கலாக சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது 103க்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. அது கீழே உடைச்சானாக்க 77 to 78ங்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்ப்போம் ரியாலிட்டியில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களுடைய அனாலிசிஸ் தான் பார்க்கணும். இது ஒரு கைடன்ஸாக தான், இது வந்து ஒரு டைப் ஆஃப் அனாலிசிஸ், ஒரு இன்ஃபர்மேஷனை தகவலாக தான் நம்ம இதை பார்க்கணும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.